நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசையில் அடுத்ததான் என்ன ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது மீனா கண்ணில் அந்த கதிர் வந்து சிக்கியிருக்கான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் எபிசோட்ஸில் இந்த கதிரை நம்ம முத்துவும் மீனாவும் மடக்கி பிடிச்சி மனோஜ் ஏமாத்திட்டு போன அந்த பணத்தை வாங்க தான் போகிறாங்க. சரி, இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா பார்வதியை பார்க்க போன விஜயா இந்த ரோஹிணியை என்னால் மன்னிக்கவே முடியாது. அவளை மனோஜன் பிரித்து விட்டுட்டு மனோஜுக்கு ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு மந்திரவாதி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. ஸோ ரோஹிணியும் அந்த மந்திரவாதி யார் என்னன்னு சொல்லுங்கள், அப்போ தான் என் வாழ்க்கையை எனக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இப்போ முருகன் வந்து ஸ்ருதியை பார்க்குறதுக்கு போகிறாரு. எதுக்காக அப்படின்னா ஸ்ருதிக்காக ஆசாசியாக ஒரு ஃப்ளாட் வந்து வாங்கியிருக்காரு. அந்த ஃப்ளாட்டை வந்து காமிக்கிறதுக்கு தான் அவர் போகிறாரு. ஸோ ஸ்ருதியும் நான் ஃப்ளாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நான் வரும்பொழுது நம்ம லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண என் ஃப்ரெண்டையும் அதாவது மீனாவை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. இந்த பக்கம் முருகன் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், ஸோ முத்து ஹெல்ப் பண்ணார், நான் அவரை அழைச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு இங்கே வரப்போகிறது முத்து அப்படின்னோ, முருகனுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணது மீனா அப்படின்னு தெரியாது. அது ஒரு பக்கம் காமெடியாக இருக்க போகுது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தான் ஸ்ருதி முருகனோட கான்செப்டை மையமாக வச்சு இந்த கதிரை மடக்கி பிடிக்க தான் இந்த பிளானே. ஸோ நாளைக்கான எபிசோடில் அங்கே முத்துவும் மீனா வர்றது முருகனுக்கும் ஸ்ருதிக்கும் அதிர்ச்சியாக இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக கதிருக்கு செம்ம அதிர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இப்போது மீனாக்கள்லேயும் அந்த கதிர் சிக்கியிருக்கான். ஆனால் துரத்துட்டு போகிறதுக்குள்ளே இங்கே அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா முருகன் கூட போயிட்டு அந்த கதிர் செம்மையாக சிக்க போகிறான். பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்றத. ஸோ வியூவர்ஸ், இந்த கதிர் இந்த வாட்டியாச்சும் மாட்டுவானா இல்லை தப்பிச்சிருவானா? உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.